இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் நிவாரணப் பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இயற்கையின் சீற்றம் இலங்கையில் தொடர்கிறது. பிரான்சில் குழந்தைகளுக்கான பாலில் நச்சுத்தொற்று காரணமாக உடனடி திரும்பப் பெறல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்சில் குடியேற்றவாசிகள் தொடர்பில் பிரிட்டிஷ் செயற்பாட்டாளர்களின் செயல்பாடுகளை எதிர்த்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பிரான்சில் சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை பிரதமர் லூகோர்னோவுக்கு சிறு வெற்றியை அளித்திருக்கின்றது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றியது தொடர்பாக மரின் லு பென் குற்றம் சாட்டியுள்ளார். பாரிஸில் நிக்கோலா சார்க்கோசியின் நூலில் கையொப்பம் இடும் நிகழ்ச்சியில் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் நிவாரணப் பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இயற்கையின் சீற்றம் இலங்கையில் தொடர்கிறது. புனரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவத்தை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டுள்ளதோடு கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளனர். பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் உள்ள பாலமானது கிளிநொச்சி மாவட்டத்தின் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய ராணுவத்தின் பங்களிப்புடன் இலங்கை ராணுவம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து புனரமைப்பு பணியில் 2வது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் மூலம் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் அபிவிருத்தி பணியினை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் A35 பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியின் 11ஆம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தின் அபிவிருத்தி பணிகள் தற்போது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சாகர் பந்து அணியினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் குழந்தைகளுக்கான பாலில் நச்சு தொற்று காரணமாக உடனடி திரும்பப் பெறல் ரப்பல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பாலில் நச்சுத்தன்மை உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் லே பூ பெபே என்ற பால் பெட்டி வைத்திருந்தால் அதனை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். உடனடியாக அந்த பால் பெட்டிகளை வாங்கிய இடத்தில் மீளவும் ஒப்படைக்குமாறு கேட்கப்படுகின்றீர்கள். பிரான்சில்
ஓஷா, லுக்ளேர், யூ, அமேசான், மருந்தகங்கள் உள்ளிட்ட கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட சில குழந்தைகளுக்கான லே பூ பெபே போத்தல்களில் ஆபத்தான பாக்டீரியா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பால் பெட்டிகள் உடனடியாக திரும்ப பெறப்படுகின்றன. உங்கள் வீட்டில் இந்த பால் பெட்டிகள் இருந்தால் உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்தவும். வாங்கிய இடத்திற்கு திரும்ப கொடுத்து மாற்று பொருள் அல்லது பணம் திரும்ப பெறவும். குழந்தைகளுக்கு எந்தவிதமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு கேட்கப்படுகின்றீர்கள். குழந்தைகளின் உடல் நலம் மிகவும் முக்கியம். இந்த பால் போத்தல்கள் பெட்டிகள் பயன்படுத்துவதை தவிர்த்து பாதுகாப்பான மாற்று பாலை பயன்படுத்தவும். மேலும் விவரங்களுக்கு DGCCRF Direction Générale de la Concurrence, de la Consommation, de la Répression des Fraudes அல்லது உங்கள் அருகிலுள்ள சுகாதார அமைப்புகளை தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றீர்கள். பிரான்சில் குடியேற்றவாசிகள் தொடர்பில் பிரிட்டிஷ் செயற்பாட்டாளர்களின் செயற்பாடுகளை எதிர்த்து நடவடிக்கை எடுக்காதது வன்கொடுமை, இனவெறுப்பு நடைமுறைகள் என்று அதனை பிரான்ஸ் குடியேற்றவாசிகளுக்கு ஆதரவளிக்கும் குழுக்கள் குற்றம் சாட்டியுள்ளன. வடக்கு பிரான்சில் குடியேறியோரை இலக்காக கொண்டு செயல்படும் பிரிட்டிஷ் செயற்பாட்டாளர்களை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க தவறுவது குறித்து பிரான்ஸ், பிரிட்டன் அரசாங்கங்கள் மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு பிரான்சில் குடியேறியோர் முகாம்களில் பணியாற்றும் 9 பிரெஞ்சு அமைப்புகள் 2 நாடுகளின் அரசாங்கங்களையும் கண்டித்து ஓர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ரேஸ்லா குழு ஆபரேஷன் ஓவரோல் என்ற பெயரில் தமது செயல்பாட்டை தொடங்கியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த குழுக்களின் உறுப்பினர்கள் பிரான்சில் குடியேறியோரை இலக்காக கொண்டு தொந்தரவு செய்திருக்கிறார்கள். மேலும் மணல் குன்றுகளில் புதைக்கப்பட்டிருந்த படகுகளை தேடி அழிக்க முற்பட்டனர். இதில் சிலர் பிரெஞ்சு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சில மணி நேரத்தில் காவலில் வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள். 5500 பேர் பிரான்சுக்கு சென்று படகுகளை தடுக்க தயாராக இருப்பதாக ரேஸ் த குழு வலை அமைப்பு தளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் அரசாங்கங்கள் இதை ஏன் பாராமுகமாக இருக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கௌரி டூர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுது. உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க, ஆமாம், செய்தீங்க, ஆமாம், என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம், நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே, 24 மாதம் சர்வீஸ் தான். பாரிஸ் புறநகர் கருத்தையில் கத்தோலிக்க ஆன்மீக பணிகத்தின் 23ஆம் ஆண்டு திருக்குடும்ப திருவிழா திருப்பலி டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு திரு செபமாலையுடன் திருப்பலி ஆரம்பமாகும். இங்கிலீஷ் டு கிரத்தை பரவாஸ் த கிறிஸ்டாப் 4 ரூ ஃபெலிக்ஸ் மேர் 940000 கிருத்தையில் திருவிழா திருப்பலி நடைபெறுகிறது. இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி மேத்யூ மதன் போல் அவர்களுடன் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் உறுப்பினர்கள் வரவேற்றுக் கொள்கின்றனர். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை பிரதமர் லூகோர்னோவுக்கு சிறு வெற்றியை அளித்துள்ளது. பிரான்ஸ் தேசிய அவையில் சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை சோசியல் செக்யூரிட்டி புட்ஜெ நிறைவேறியுள்ளது. இது பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவுக்கு ஒரு முக்கிய வெற்றியாக அமைந்துள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை நலவாழ்வு, ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ பாதுகாப்புக்கான நிதி பற்றாக்குறையை தடுக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டது. இதற்கான வாக்கெடுப்பில் 247 வாக்குகள் ஆதரவாகவும் 234 வாக்குகள் எதிராகவும் கிடைத்துள்ளன. இந்த நிதிநிலை அறிக்கை ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக இந்த நிதிநிலை அறிக்கை சட்ட வரைவு செனட் அவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் தேசிய அவைக்கு திரும்பும். லூகோர்னோவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை. சமூகவாதிகள் சோசலிஸ்ட் ஆதரவை பெறுவதற்காக மேக்ரோனின் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறுத்தி வைத்தது. இது மத்திய மற்றும் பழமைவாதிகளை அச்சுறுத்தியுள்ளது. வாக்கெடுப்பு முடிவை வரவேற்ற லூகோர்னோ பொறுப்புள்ள பெரும்பான்மை என்று அதனை விமர்சித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கை பிரான்சின் மொத்த அரசு நிதிநிலை அறிக்கையை 2025க்குள் நிறைவேற்றும் முயற்சியில் ஒரு முதல் படியாக உள்ளது. லூகோர்னோ அரசாங்கம் தொடர்ந்து அரசியல் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றியது அரசின் 2026 வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்த அதனை ஒரு கருவியாக கொண்டுள்ளார் என்று மரின் லூபென் சாடியுள்ளார். ரசம்பிளுமோ நேஷனல் அதிகாரத்துக்குரியவரும் பாதுக்கலே நாடாளுமன்ற உறுப்பினருமான மரின் லூபென் பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை குறித்து கடுமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். 2017 இருந்து எம்மானுவேல் மேக்ரான் பிரான்சின் தொழில்துறை நிறுவனங்களை அழுத்தி வருகிறார். பொதுமக்களின் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது, இராணுவத்துக்கு இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் மரின் லூபென் விமர்சித்துள்ளார். இந்த பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை நாடகம் தலை சுற்றலை கொடுக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை போதுமானது அல்ல, நம்பிக்கையற்றது என்றும் மரின் லூபென் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. உக்ரைன் போர் தொடர்பில் மேக்ரான், ஸ்டார்மர், மெர்ஸ் ஆகியோர் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளனர். பிரான்சின் குடியரசுத் தலைவர் எம்மானுவேல் மேக்ரான், பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கீர் ஸ்டார்மர், ஜெர்மனி நாட்டின் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஆகியோர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியூடாக உரையாடியுள்ளனர். 40 நிமிடங்கள் நீடித்த இந்த உரையாடலில் உக்ரைன் போரில் அமெரிக்காவின் பங்கும், கீவுக்கு ஆதரவளிப்பது என்பன குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தம் மற்றும் உக்ரைனின் நிலையான அமைதிக்கான முயற்சிகளை
ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஐரோப்பிய தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். டிசம்பர் 8 லண்டனில் நடந்த சந்திப்பில் வோலோதிமிர் செலன்ஸ்கியுடன் மேக்ரோ, ஸ்டாமர், மெர்ஸ் ஆகியோர் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக பேசியிருந்தார்கள். டிசம்பர் 12 கொலிசியோன் தே வோலண்டியர் குழுவின் கூட்டம் நடைபெறுகிறது. இது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கும் நோக்கில் செயல்படுகிறது. அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் சில மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டி இருப்பதனாலேயே ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் ஐரோப்பிய நாடுகள் ஒற்றுமையாக செயல்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த உரையாடல்கள் நடைபெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸில் நிக்கோலா சார்க்கோசியின் நூலின் கையொப்பமிடும் நிகழ்ச்சியில் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் 16 உள்ள புத்தக நிலையம் ஒன்றில் நடந்த நிக்கோலா சார்க்கோசியின் புத்தகத்தில் கையொப்பமிடும் நிகழ்ச்சியில் 2 பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் குழப்பம் விளைவித்ததை அடுத்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். பாரிஸின் 16 உள்ள ஒரு புத்தக நிலையத்தில் டிசம்பர் 10 புதன்கிழமை நிக்கோலா சார்க்கோசியின் ஜூர்னல் த பிரிசனியே, ஒரு கைதியின் டயரி, 20 நாட்கள் சிறையில் இருந்து எழுதிய நூல் கையொப்பமிட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதிலேயே குழப்பம் விளைவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.